ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 11ஆம் நாள் 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. நாம் இந்த இறை வழிபாடுகள் செய்வதோடு இந்த சோதிடம் சாத்திரியாரை வைத்து சாதகம் பார்ப்பது என்பதெல்லாம் நடைமுறையிலே உள்ளவற்றை சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினம் அந்த அரண்மனையிலே மகாராஜா அரண்மனை சோதரர்களை நம்பாமல் வெளியில் ஊரில் இருந்து சோதரர்களை கொண்டு வந்தார். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, உங்களுடைய மகனுக்கு அரசாளுகின்ற பாக்கியமில்லை, உங்கள் மகனுக்கு இந்த சிம்மாசனத்தில் அமருகின்ற பாக்கியமில்லை, இதுதான் அவனுடைய விதி என்று சொல்லுகிறார்கள். ராஜாவுக்கு ரொம்ப வேதனை. ஒரே ஒரு மகன், எனக்கடுத்து அவன்தானே இளவரசன் தானே இந்த நாட்டை ஆள வேண்டும் ராஜாவாக, ஏன் என்று கேட்கிற பொழுது சொல்லுகின்றார்கள், ஒரு விஷயந்துவினாலே அவனுக்கு உயிருக்கு ஆபத்துண்டு. விஷயந்து என்றால் அது எதுவாகவும் இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயந்துக்கள், அது தேளாக இருக்கலாம், சிறிய பூச்சியாக இருக்கலாம். அவனுக்கு மரணம் ஏற்படுவதற்கு அவன் அரண்மனை அரியாசனம் ஏற வேண்டும் என்ற காலம் வருகின்ற பொழுது அவனுக்கு மரணம் வந்துவிடும் என்று இவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவருக்கு மிகவும் வேதனை. இந்த ராஜா வேதனைப்படுகிறாரே என்று இந்த மந்திரி தனக்கு தெரிந்த ஒரு சோதரரை அழைத்து வந்து அவன் ராஜாவாகுவான் என்று சொல், ராஜாவுடைய மனம் சந்தோஷம் அடையட்டும், உனக்கு 1000 பொற்காசு வாங்கி தருகிறேன் என்று சோதரரை அழைத்து வருகின்றார் இந்த மந்திரி. அந்த சோதரர் வந்து பார்த்ததும் சொல்லுகிறார், ராஜா, அவ்வாறு என்ன பலன் இருந்தாலும், அவ்வாறு ஒரு விதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம், நீங்கள் கவலையை விடுங்கள், நான் சொல்லுகிறேன் என்று இந்த வந்த சோதரர் சொல்லுகிறார். ராஜாவுக்கு சந்தோஷம். சொல்லுங்கள் ராஜா, விஷயந்துக்கள் போக முடியாத இடம், அந்த இடத்திலே உங்களோட பிள்ளைக்கு ஒரு இருப்பிடத்தை ஒழுங்கு செய்யுங்கள், நிச்சயமாக அவனுக்கு மரணம் ஏற்படாது என்றதும் அந்த அரண்மனைக்கு பின்னாலே உள்ள நீர் தடாகத்திலே நீரோடுகின்ற ஆறு நடுவிலே கண்ணாடியிலே ஒரு மாளிகை அமைக்கிறார்கள். இப்போ கண்ணாடியிலே விஷயந்துக்கள் ஏறாது, வந்தாலும் தெரியும் என்பதனாலே கண்ணாடியிலே விஷயந்துக்கள் ஏற மாட்டாது என்று மாளிகை அமைக்கிறார்கள். அவ்வாறு தினமும் அவனுக்கு காலை பகல் மாலையிலே அரண்மனையிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார்கள். இவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு நாள் இவன்
தனக்கு விழாம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்கிறது என்று கேட்கிறான். சேவர்கள் வந்து அரண்மனையிலிருந்து விழாம்பழத்தை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த விழாம்பழத்தை அவன் எடுத்து உடைத்து உண்பதற்காக உடைக்கின்ற பொழுது அதிலிருந்து ஒரு சிறிய புழு ஒன்று அவனுடைய நாசியிலே அந்த மூக்கிலே போய் குத்தி மூக்குக்குள்ளே போய்விட்டது. அந்த இடத்திலேயே அவன் இறந்து விட்டான். அப்பொழுது ராஜாவுக்கு தகவல் வருகிறது. இந்த ராஜா, ஐயோ இந்த சோதரன் சொன்னானே கண்ணாடி மாளிகையில் இருந்தால் விஷயந்துக்கள் வராத இடம்தானே என்று. விதி இதுதான் என்றால் விதியை மதியால் வெல்ல முடியாது. அவ்வாறு விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதியுள்ளவனால் மட்டும் அது முடியும் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். யாரோ ஒன்று சொல்லுகின்ற இதெல்லாம் போய் அதெல்லாம் விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, விதியை மதியால் வெல்லலாம் என்றால் எவராலும் அது முடியாது. இட்டமுடன் எந்தலையில் இன்னபடிதான் என்று எழுதிவிட்டான் இறைவன். நாங்கள் கருவிலே தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது தலையெழுத்து என்று சொல்வார்கள். இவன் இப்படித்தான் வாழ்வான், இப்படித்தான் மரணிப்பான், இத்தனை வயதிலே இவனுக்கு இன்னது வரும், இத்தனை வயதிலே இவனுக்கு கஷ்டம் வரும், இத்தனை வயதிலே இவன் உயர்ந்த நிலைக்கு வருவான், இத்தனை வயதிலே இறப்பான். இது எல்லாம் கர்ப்பத்திலே இருக்கிற பொழுது, தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுது தலையெழுத்து. அதான் விதி என்று சொல்வது. விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதி உள்ளவனுக்கு மட்டும்தான் அது முடியும், இதை ஏனையவர்களுக்கு முடியாது. இறை நம்பிக்கையோடு நல்லவற்றை சிந்திப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.